பணம் பல மடங்கு சேரணும். வீட்ல செல்வ வளம் பெருகணும். 16 செல்வங்களும் வீட்ல சேரணும். அதே மாதிரி கடன் அடைந்து நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையை வாழணும். நம்மளுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் தீரணும்னு நினைக்கிறவங்களும் சரி, சொந்தமா வீடு வாங்கணும், சொந்தமா இடம் வாங்கணும், வீடு கட்டணும். இந்த மாதிரி பல ஆசைகள், கனவுகள் இருக்கும். ஸோ இந்த கனவு அப்படி கனவாவே போயிடுமா? நமக்கு ஒரு நாளும் இந்த வீடு வாங்க வேண்டிய கனவு நிறைவேறுமான்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ அப்படிப்பட்ட சொந்த வீடு வாங்க வேண்டிய கனவு நிறைவேறணும்னாலும் சரி, இந்த பதிவு உங்களுக்காக தான். ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு நாள். இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த வேண்டுதல் உடனடியாக நடக்கணும்னு நினைக்கிறவங்க இன்று இரவுக்குள்ளே, இன்று 12 மணிக்குள்ளே இந்த ஒரு எளிய பொருளை பூஜையில் வைங்க. வீட்டில் கிருஷ்ண சிலை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி, படம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி பரவாயில்ல. இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் பூஜையில் 12 மணிக்குள்ளே வைத்து வழிபாடு செய்யுங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கட்டாயமாக கிடைக்கும். ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள். அது மட்டும் இல்லை, உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். செல்வ வளம் 16 செல்வங்களும் உங்களுக்கு சேர தொடங்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இன்றைய தினம் கிருஷ்ண ஜெயந்தியா, இல்லை நாளை தினம் கிருஷ்ண ஜெயந்தியா, கோகுலாஷ்டமியும் கிருஷ்ண ஜெயந்தியும் ஒன்றா, ஸோ இந்த மாதிரி பல குழப்பங்கள் இருக்கும். ஸோ இதற்கான தெளிவான விளக்கங்களோட இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ முதல்ல நம்ம கோகுல அஷ்டமி எப்போ வருது, கிருஷ்ண ஜெயந்தி எப்போ வருது அப்படின்றத பார்க்கலாம். நிறைய பேருக்கு கோகுல அஷ்டமியும் கிருஷ்ண ஜெயந்தியும் வேற வேற அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்கும். அஷ்டமி திதி வரக்கூடிய நாளை தான் நம்ம கோகுல அஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளை தான் கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே நம்ம வீட்டில் அஷ்டமி திதி அன்று வரக்கூடிய இந்த கோகுல அஷ்டமியை தான் நம்ம வீட்டில் வழிபாடு செய்வோம். ரோகிணி நட்சத்திரத்தோடு வரக்கூடிய அந்த கிருஷ்ண ஜெயந்தியை கோவில்களில் வழிபாடு செய்வாங்க. அதே மாதிரி ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி திதி அன்று சேர்ந்து வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் வரும் பார்த்தீங்களா, இந்த இரண்டும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய நாளன்று தான் கிருஷ்ண பெருமான் அவதரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள் சொல்லப்படுது. ஆனால் அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் ஒன்றா சேர்ந்து ஒவ்வொரு வருடமும் வருமானு கேட்டால் அந்த மாதிரி வருவது கொஞ்சம் கஷ்டம்தான். அது தனித்தனியாக தான் வர ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம 2 வழிபாடாக இந்த கிருஷ்ண ஜெயந்தியை வழிபாடு செய்வோம். அதே மாதிரி ஒரு சில வீடுகளில் அஷ்டமி திதி அன்று வரக்கூடிய கோகுலாஷ்டமியை வழிபாடு செய்வாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்தன்று செய்வாங்க. இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய நாள் பார்த்துட்டு அந்த நாளையும் நீங்கள் வழிபாடு செய்கிறது உங்களுடைய வழக்கத்தை பொறுத்து. அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த ரோகிணி நட்சத்திரம் எப்போ வருது, அஷ்டமி திதி எப்போ வருது, எந்த நேரம் வரைக்கும் வருதுன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதற்கப்புறமா இந்த நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருளை இன்றைய தினம் இரவு 12 மணிக்குள்ளே வைத்தாலே போதுமானது. அப்படி இன்றைய தினம் வைக்க முடியலன்றவங்க நாளை தினம் நீங்கள் வைக்கலாம், தவறு கிடையாது. இப்போ இன்றைய தினம் அஷ்டமி திதி இருக்கு, அதனால இன்றைய தினம் தான் கோகுல அஷ்டமியை வழிபாடு செய்வோம். மாலை 6:30 மணிக்கு மேலே நம்ம கோகுல அஷ்டமி வழிபாடு வீட்டில் செய்கிறத செய்யலாம். அதே மாதிரி நான் சொன்ன படம் வைத்திருந்தாலும் சரி வைக்கலனாலும் சரி இந்த ஒரு பொருளை மட்டும் கட்டாயமாக நீங்கள் பூஜையில் வைங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் படம் வைத்து வழிபாடு செய்தாலும் இந்த பொருளை வைக்கலாம். படம் இல்லை, நான் நார்மலாக வீட்டில் விளக்கேற்றுறேன் அப்படின்னாலும் சரி இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். அஷ்டமி திதி அப்படின்றது இன்றைய தினம் காலை 9:13 ஆரம்பிச்சிருச்சு. நாளை காலை 7:30 மணி வரைக்கும் இருக்குது அஷ்டமி திதி அப்படின்றது. இந்த அஷ்டமி திதி இருக்கிறனால தான் நம்ம கோகுல அஷ்டமியை வழிபாடு செய்கிறோம். அடுத்து ரோகிணி நட்சத்திரம் இன்று இரவு 9:47 தொடங்குது. நாளை இரவு 8:45 வரைக்குமே ரோகிணி நட்சத்திரம் இருக்குது. ஸோ இந்த ரோகிணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய இந்த நாளை தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடாக செலிப்ரேட் பண்ணுவோம். இது ஒவ்வொரு வருடமே பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ண ஜெயந்தியும் கோகுலாஷ்டமியும் தனித்தனியாக வரும். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டுமே சேர்ந்து வரக்கூடிய நாள் நம்ம செலிப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியும். ஏன்னா இன்றைய தினம் கோகுலாஷ்டமி இருக்குது, நாளைய தினமும் இருக்குது, ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு குறிப்பிட்டிருக்க நேரம் அப்படின்றது இருக்குது. ஸோ ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நாள் நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். நாளைய தினம் அதாவது 27/8/2024 செவ்வாய்க்கிழமையை பார்த்தீங்கன்னா காலையில் ரோகிணி நட்சத்திரமும் இந்த அஷ்டமி திதியும் சேர்ந்து வந்திருக்கு. காலை 6 மணிலேருந்து 7:20 இந்த நேரத்திற்குள்ளே நீங்கள் வழிபாடை செய்யலாம். இந்த குறிப்பிட்டிருக்க நேரத்தில் குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் குறிப்பாக நாளைய தினம் காலை 6லேருந்து 7:20 கிருஷ்ண பெருமானை வழிபாடு செய்து வீட்டில் பொம்மை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த கிருஷ்ண பொம்மைக்கு வாயில் பார்த்தீங்கன்னா வெண்ணெய் தடவி ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிடம் அந்த பொம்மையை உங்களுடைய மடியில் வைத்து உங்களுக்கு தெரிஞ்ச
தெரிஞ்ச கிருஷ்ண பெருமான் பாட்டை சொல்லி தாலாட்டு பாடலாம். இந்த மாதிரி தாலாட்டு நீங்கள் கிருஷ்ண பெருமான் அந்த பொம்மையை வைத்து வழிபாடு செய்யும் பொழுது அடுத்த வருடத்திற்குள்ளேயே அந்த கிருஷ்ணரே வந்து உங்களுக்கு மகனாக பிறப்பார் அப்படின்றது ஒரு ஐதீகம். ஸோ இந்த குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளை தினம் 6லேருந்து 7:20 இந்த நேரத்தை நீங்கள் கட்டாயமாக தவற விடாதீங்க. இந்த வழிபாடை செய்ய முடியும்னு நினைக்கிறவங்க நாளை தினம் நீங்கள் மறக்காமல் செய்யுங்க. இப்போ அடுத்து ஒரு சிலர் வந்து கோகுல அஷ்டமியை நம்ம வழிபாடு செய்வோம். ஒரு சிலர் கிருஷ்ண ஜெயந்தி அன்று வழிபாடு செய்வோம். 2மே சேர்ந்து வந்திருக்கக்கூடிய நேரத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ உங்களால் முடியுன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த எல்லா வழிபாடையுமே செய்யலாம், தவறு கிடையாது. ஸோ குறிப்பாக நம்ம வந்து கோகுல அஷ்டமி, அதாவது அஷ்டமி திதி வந்திருக்கக்கூடிய இந்த நாளில் மாலை வேளையில் நம்ம பூஜை செய்வோம். மாலை 6 மணி 6:30 மணிக்கு மேலே வீட்டில் கோகுல அஷ்டமி பூஜை நம்ம செய்வோம். ஸோ அப்படி நீங்கள் கோகுல அஷ்டமி பூஜை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, அப்படி செய்யாவிட்டாலும் நம்ம வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றுவோம் பார்த்தீங்களா, அந்த விளக்கு ஒரே ஒரு விளக்கு மட்டும் நம்ம காமாட்சி தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறீங்கனாலும் சரி, இந்த ஒரு பொருளை நீங்கள் வைத்து மனதார வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய அனைத்து வேண்டுதல்கள் நடக்கும். இப்போ வந்து உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கணும், வீடு கட்டணும், இந்த மாதிரி நிறைய வேண்டுதல்கள் நமக்கு இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு முக்கியமான வேண்டுதலை மட்டும் நீங்கள் இன்றைய தினம் மனதார வேண்டிட்டு இந்த ஒரு பொருளை நீங்கள் பூஜையில் வைங்க. ஒரே ஒரு கைப்பிடி அவல், இந்த அவல் மட்டும் போதுமானது. இந்த அவலை நீங்கள் படம் இருக்குது, இல்லை சிலை இருக்குது, கிருஷ்ணன் சிலை இருக்குன்னா அங்கே வைக்கலாம். அப்படி இல்லை நான் வீட்டில் படம் வைத்ததில்லைன்னு சொல்கிறவங்க ஏதாச்சும் ஒரு சாமி படத்துக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அவலை நீங்கள் மனதார வைத்து வழிபாடு செய்யலாம். இந்த நெய்வேத்தியம் கட்டாயமாக இன்றைய தினம் நீங்கள் பூஜையில் வைத்து பாருங்கள். அடுத்த வருடத்துக்குள்ளேயே நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். அப்படி இந்த ஒரு கைப்பிடி அவல் வைத்து நம்ம வேண்டி வணங்கும் பொழுது நமக்கு எல்லாமே கிடைக்குமா? அப்படி என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால் அதையும் நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். ஸோ நம்மளுடைய கிருஷ்ண பெருமானுடைய ஃப்ரெண்ட் குசேலர், அவர் வந்து ரொம்ப வறுமையில் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்க நிலையில் அவருடைய ஃப்ரெண்டை பார்க்கலான்னு போயிருக்கார். அதாவது கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்கலான்னு போகும்போது நம்மக்கிட்ட எதுவுமே இல்லையே, நம்ம என்ன கொடுக்கறது? அவர் வேற இப்போ வந்து அரசனாக இருக்கார், நம்ம எப்படி போய் பார்க்குறதுன்னு யோசிச்சுட்டு பார்க்கும்பொழுது அவருடைய மனைவி ஒரு கைப்பிடி அவலை வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அவருக்கு வந்து இந்த தின்பண்டம், இந்த நொறுக்கு தீனி எல்லாமே நிறைய பிடிக்கும் அப்படின்றதுனால இவருக்கு ஞாபகம் வந்து சரி அவங்களுக்கு இதை எடுத்துகிட்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட இருக்கிறது இதை கொடுக்கலான்னு சொல்லி அவங்க மனைவி கொடுத்து அனுப்புகிறாங்க. அதையும் ஒரு கைப்பிடி அவலை முடிச்சா கட்டி அவர் வந்து எடுத்துகிட்டு போய் கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்க போகிறார். போய் பார்க்கும் பொழுது இதை எப்படி நம்ம கொடுக்கறது, இவர் இவ்வளோ பெரிய அரசனாக இருக்கார், நம்ம எப்படி இதை கொடுக்கறதுன்றது யோசித்து ஒரு தயக்கத்தோடய இருக்கார். குசேலரை பார்த்ததுமே கிருஷ்ணருக்கு ரொம்ப சந்தோஷம். நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்மளுடைய நண்பரை சந்திச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் அவர் வந்து பேச தொடங்குறாரு. ஸோ அப்படி கேட்கும் பொழுது இவருடைய ஏழ்மை நிலையை பற்றி அவருக்கு தெரியும். அவர் அனைத்தும் அறிந்த ஒரு பரமாத்மா. ஸோ வந்து இவர் ஏழ்மை நிலையில் இருக்கார் அப்படின்ற ஒரு நிலையும் அவர் தெரிஞ்சுக்கிட்டு அவரே கேட்குறாரு, எனக்கு வந்து இந்த மாதிரி நொறுக்கு தீனி, இந்த தின்பண்டங்கள் எல்லாமே பிடிக்குமே, எனக்காக நீ எதுவுமே எடுத்துகிட்டு வரலையா அப்படின்னு கேட்குறாரு. கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தான் எல்லாமே தெரியுமே, நம்மளை சுற்றி என்ன நடக்குது, யார் எந்த நிலைமையில் இருக்கா எல்லாருமே தெரியும். ஸோ அப்படிப்பட்டவர் தன்னுடைய நண்பர் ஏழ்மை நிலையில் இருக்காரு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி எதுவும் நொறுக்கு தீனி எடுத்துகிட்டு வரலையா, தின்பண்டம் எடுத்துகிட்டு வரலையான்னு கேட்கும்பொழுது எனக்கு பிடிக்குமே, உனக்கு நீ தெரிஞ்சிருக்குமே, நீ எடுத்துகிட்டு வந்திருப்பல அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ அப்படி கேட்கும்பொழுது அவர் எடுத்துகிட்டு வந்திருக்க அந்த ஒரு கைப்பிடி அவலை கிருஷ்ண பரமாத்மா கிட்ட குசேலர் கொடுக்குறாரு. தன்னுடைய நண்பர்கிட்ட இருந்து வாங்கி அந்த ஒரு கைப்பிடி அவலை கிருஷ்ண பரமாத்மா சாப்பிட பார்த்தீங்கன்னா குசேலரோட வறுமை நீங்குது. அந்த ஒரு கைப்பிடி அவலை கொடுத்து குசேலர் தன்னுடைய ஏழ்மை நிலையை மாற்றிக்கிட்டார் அப்படின்றது சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. ஸோ நம்மளாலையும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கைப்பிடி அவலை மட்டும் கொடுத்து நம்மளால் எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றிக்க முடியுமா, நம்மளுடைய பிரச்சனைகள் தீருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இந்த சாஸ்திரங்கள்லேருந்து நம்ம இந்த ஒரு கைப்பிடி அவல் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடித்த ஒரு நெய்வேத்தியமாக அப்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் கண்டிப்பாக இன்றைய தினம் ஒரு கைப்பிடி அவலை நீங்கள் பரமாத்மாவுக்கு, கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யுங்க. நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதை கூட நம்ம அவல், பொரி, கடலை, குறிப்பாக பார்த்திங்கன்னா வெண்ணெய் வைப்போம். வெண்ணெய் ரொம்ப விசேஷமானது. நம்ம எப்பொழுதுமே தவறாமல் வைக்கக்கூடிய ஒரு பொருள். நெய்வேத்தியத்தில் வெண்ணெய் வந்துடும். ஸோ இந்த வெண்ணெய் வைக்கிறது எப்படி சிறப்போ அதே அளவுக்கு இந்த ஒரு கைப்பிடி அவலுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்கள், கடன்களையும் நீக்கி, பணப்பிரச்சனையும் நீக்கி 16 செல்வ வளத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு பவர் இருக்குது. ஸோ அதனால் இன்றைய தினம் மறக்காமல் இரவு 12 மணிக்குள்ளே பூஜை அறையில் இந்த ஒரு கைப்பிடி அவல் வைத்து நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க. ஸோ படம் இருக்குது இல்லை எதுவாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து இந்த அவலை மனதார வச்சுட்டு மனதார கிருஷ்ண பரமாத்மாவை வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு
சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்ற ஒரு மந்திரத்தை 3 தடவை சொல்லுங்கள். இந்த 3 தடவை இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் சொன்னாலே போதும். நீங்கள் என்ன வேண்டியிருக்கீங்களோ அது கண்டிப்பாக கிருஷ்ண பகவான் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நான் சொன்ன குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க கிருஷ்ணர் பொம்மையை எந்த மாதிரி தாலாட்டு செய்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தாலாட்டு பாடும் பொழுதும் நீங்கள் இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லலாம். ஸோ நாளை தினம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதியும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் செய்ய முடியலனாலுமே இன்றைய தினம் அந்த கோகுலாஷ்டமி வழிபாடு செய்கிறீங்கன்றவங்க குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாடையும் நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி எனக்கு பொம்மை இல்லை, நான் வழிபாடு செய்ய முடியலன்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஒரு கைப்பிடி அவலை மட்டும் நீங்கள் மனதார வைத்து வேண்டி வணங்கி எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கேட்டிருக்க அந்த வரம் கிருஷ்ண பரமாத்மாவே அடுத்த வருடத்துக்குள்ளே உங்களுக்கு குழந்தையாக பிறப்பார். இன்றைய தினம் இந்த கோகுலாஷ்டமி திதியை நீங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணணும். உங்களுடைய அனைத்து வேண்டுதல்களும் 100% நடக்கணும். கிருஷ்ண பெருமான் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றுவார்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். உங்களுடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனை, பண பிரச்சனைகளும் நீங்கி வீட்டில் 16 செல்வங்களும் சேரணும், பெருகணும்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மாவை மனதார வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த அவலை நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும். வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே பிரசாதமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருங்க. நாளை தினம் பார்த்தீங்கன்னா அதை பறவைகளுக்கு, எறும்புகளுக்கு நீங்கள் தானமாகவும் போட்டுடலாம். நெய்வேத்தியமாக கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அதை நீங்கள் பறவைகளுக்கு, எறும்புகளுக்கு தானமாக போட்டுடுங்க. ஸோ மீண்டும் இன்னொரு நல்ல பதிவுகளை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.